महागणपतिं मनसा स्मरामि महागणपतिं मनसा।
पूर्ववते अग्न्या संविधाया श्री शरीराय नामत्रे विद्यानाय महारणे मध्यातो सोसर्पे नमः वादनार्थपदे गोदारकेन सिद्धविद्यानां नैवेद्यसभागेन सर्वजन्मातरो वैदिकेत्यता चरिपुत्रमी जगत्पिता त्वजगत्सहायः अपराधे महाविष्णे असुविधाय नमेन शिवमावाक्ये निष्ठादिव्यस्य नैवेद्य वचनस्य विलोक्य कृष्णे वेदसामान्याभिवर्षणः आदिदेवोरे कुण्डलाकुलीयेन भस्मरुद्राक्षमालाभरणादिभिः अलङ्कृत्य आदिशैवगुणोद्धूतशिव आचार्यवर्याः श्रीगुवस्त्र मुकुटादिभिः अलङ्कृत्य
வைபவத்தை முன்னிட்டு நேற்று முதல் துவங்கி அனைத்து வைபவங்களும் அம்பிகையுடைய வேள்வியானது யாகசாலையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த சமயத்திலே யாகசாலைக்கு ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய இடம் கோசாலை. அப்படி என்றால் பூ மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய இடம். யாகசாலை யாகங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்னும் சில மணித்துறைகளிலே யாகசாலையிலிருந்து அம்பிகையுடைய எடுக்கப்பட்டு முதல் முறை நாம் பூஜை செய்யும் சமயத்திலே பிரதான பூஜை 36 தத்துவங்களை அர்ச்சித்து ஜீவன்யாசம் இறைவனிடம் சமர்ப்பித்து அதனை தொடர்ந்து இறைவனுக்கு சாநித்தியமாக இருக்கக்கூடிய அந்தந்த மூர்த்திகளுக்கு ஒவ்வொரு சக்தியாக அந்த வைபவமானது 3 முறையாக ஆத்மதத்துவம், வித்யாதத்துவம், சிவதத்துவம், பிரம்மபாகம், விஷ்ணுபாகம், ருத்ரபாகம் கிரியாசிக்கிறது. அந்த சமயத்திலே யாகசாலையிலே சங்கல்பமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கும். 3ஆம் கால யாக பூஜை வேள்வியானது நிர்வாகிகள் பக்தர்கள் யாரேனும் பகுதி வாழ் பொதுஜனங்கள் தாய்மார்கள் दक्षिणे हस्ते वामहस्ते च पुष्पं अन्यहस्ताभ्याम् अक्षमालां कमण्डलो ज्योत्सना जय श्री आदिपराशक्ति जय. அம்பிகையுடைய அனுகிரகத்தினாலே ஒரு ஸ்தானம் குரு. அந்த குரு மார்க்கத்தை வரும் மாமாவை 3ஆம் கால கும்பாபிஷேகத்துக்கு வர வேண்டும் என பிரார்த்தனை செய்து கொண்ட
சொல்லு. டேய் என்ன தள்ளாதடா, வெளியில போடா.
பேரோட ஸ்மெல் எப்படி இருக்குங்களா? லட்சம்